ஓலைச்சுவடியிலேருந்து உங்கள் ரேவதி தண்டபாணி பேசுகிறேன். நீங்கள் தடவையாக என்னுடைய வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே கிடைக்கும். எனக்கு தெரிந்த சில பேர் கோயில் நுழைவாயிலே மிதித்தால் என்ன அர்த்தம், அதையே தாண்டினால் என்ன அர்த்தம் அப்படின்னு கேள்வி கேட்டிருந்தாங்க. அதுக்கான பதில், கோவிலுக்குள்ள நுழைகின்ற போது சிலருக்கு நுழைவாயில் படியை ஏறி மிதித்து சென்றுதான் பழக்கம். சிலரை பார்த்திருப்போம், அகலமான படியாக இருந்தாலும் அதை கஷ்டப்பட்டு தாண்டி தான் செல்வார்கள். இது பற்றி சாஸ்திரங்களும் பெரியவர்களும் என்ன சொல்கிறார்கள், ஏறி செல்வது சரியா தாண்டி செல்வது சரியா என்று பார்ப்போம். பெரியோர்களும் சரி சாஸ்திரங்களும் சரி கோவில் நுழைவாயில் கதவை தாண்டித்தான் செல்ல வேண்டும் என்று குறிப்பிடுகின்றனர். அதற்கான காரணம் என்ன என்று பார்ப்போம். கோவிலின் நுழைவாயிலில் குறுக்காக இருக்கிற முதல் படிக்கட்டின் மேல் ஏறி நிற்கக்கூடாது, தாண்டித்தான் செல்ல வேண்டும். அதாவது கோவிலுக்குள் நுழைவதற்கு முன்னால் ஆறோ குளமோ இருந்தாலும் சரி, அல்லது வெளியில் நிச்சயம் தண்ணீர் குழாய் இருக்கும். அதில் கால் கை பாதங்களை கழுவிவிட்டு தான் கோவிலுக்குள் நுழைய வேண்டும். கை மற்றும் கால்களை கழுவிய பின்னர் சில துளிகள் தண்ணீரை எடுத்து தலையில் சுற்றி தெளித்து கொள்ள வேண்டும். இப்போதுதான் கடவுளை வணங்குவதற்கு நம்முடைய உடலை தயார்படுத்தி கொண்டிருக்கிறோம். அடுத்ததாக, கோவிலுக்குள் நுழைவதற்கு முன்பே கோவில் கோபுரத்தையும் அவற்றில் உள்ள கலசங்களையும் பார்த்து முதலில் வணங்கிக் கொள்ள வேண்டும். அதன் பின்னர் வாயிலில் காவலுக்காக நின்று கொண்டிருக்கின்ற துவாரபாலகர்களை வணங்கி அவர்களிடம் உள்ளே செல்வதற்கு அனுமதி வாங்கி கொண்டு உள்ளே செல்ல வேண்டும். அப்படி அனுமதி வாங்கி கொண்டு உள்ளே செல்லுகிற போது இருக்கின்ற நுழைவாயில் படியை கடக்க வேண்டும். அந்த படியை தாண்டி செல்கிற போது நான் கொண்டு வந்திருக்கும் பாவங்கள், எதிர்மறை எண்ணங்கள், மனதுள் இருக்கும் கவலைகள், வினையான காரியங்கள் ஆகிய கெட்ட விஷயங்கள் எல்லாவற்றையும் இங்கேயே விட்டுவிட்டு கோவிலுக்குள் வெறும் சாதாரண மனிதனாக, தூய்மையானவனாக, எந்த எண்ண ஓட்டங்களும் இல்லாமல் தெளிவான நீரோடை போல்தான் வருகின்றேன் என்று மனதில் நினைத்து கொண்டே அந்த படியை தாண்டி செல்ல வேண்டும். அதே சமயம் அந்த படிக்கட்டுகளின் மேல் ஏறி மிதித்து உள்ளே செல்கிறீர்கள் என்றால் மனதுக்குள் இருக்கும் அத்தனை எதிர்மறை எண்ணங்களையும் மனதுக்குள் சுமந்து கொண்டேதான் கோவிலுக்கு செல்கிறீர்கள் என்று அர்த்தம். இறைவன் குடியிருக்கும் கோவில் என்பது நாள் முழுவதும் கூறப்படுகின்ற மந்திரங்களாலும் நாதஸ்வரம், கெட்டிமேளங்கள் போன்ற மங்களமான இசையினாலும் முழுக்க முழுக்க நேர்மறை அதிர்வுகளால் நிரம்பி இருக்கும். அதனாலே அந்த நுழைவாயிலை கெட்ட எண்ணங்களை எல்லாம் விட்டு மனதில் இருக்கும் பாரங்களை எல்லாம் இறக்கி வைத்து விட்டு தாண்டி செல்ல வேண்டும் என்பதே நியதி. நான் கொடுத்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.